ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான அருள் பணியாளர்களே, அருள் சகோதரிகளே, செந்தாரப்பட்டியின் நம்பிக்கையாளரான பாசமான சகோதர சகோதரிகளே, மிக முக்கியமாக இன்றைக்கு உறுதி பூசல் பெற இருக்கின்ற சமனசுகள் போல இருக்கின்ற பாசமான குழந்தைகளே, இன்றைக்கு உங்கள் ஆயர் என்கிற முறையிலே வந்து உங்களுக்கு உறுதி பூசல் அருள் அடையாளத்தை வழங்க இருப்பதில் எனக்கு மிகவும் மகிழ்ச்சி. இன்றைக்கு ஆண்டின் பொதுக்காலம் 12வது ஞாயிற்றுக்கிழமையை கொண்டாடுகிறோம். அதற்கான வாசகங்கள் வாசிக்கப்பட்டன. உண்மையாகவே எல்லா இடத்திலும் இறை வார்த்தை பரவ வேண்டும், மக்களின் மனம் தொட வேண்டும், தொடப்பட வேண்டும், மக்கள் ஒரு நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும், தாங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், மற்றவர்களையும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். நம்முடைய சேலம் மறை மாவட்டத்தில் எல்லா பங்கிலும் திருப்பலி இப்படி அருமையாக கொண்டாடப்பட வேண்டும். மக்கள் நற்கருணை ஆண்டவரை வரவேற்க வேண்டும், மக்கள் நற்கருணை ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும், இதனால் வாழ்வு சிறக்க வேண்டும் என்று எத்தனையோ பேருக்கு ஆசை. ஆயர் என்கிற முறையில் எனக்கு அதிகமாக ஆசை. அதுவும் பெரியவர்கள் எல்லாம் சொல்லுவார்கள், காலம் கெட்டு போச்சு அப்படின்னு சொல்லி. இப்போல்லாம் சின்ன பிள்ளைங்கள்லாம் கெட்டு போகிறாங்க என்று வேதனைப்படுவார்கள். நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவருடைய வார்த்தையை தெரிந்திருக்க வேண்டும், மறைக்கல்வி நன்றாக கற்றுக்கொள்ள வேண்டும், ஆண்டவருடைய போதனையின்படி தங்கள் வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும். எல்லாரும் கெட்டு போயிருந்தாலும் பரவாயில்லை, நாம் நல்லவர்களாக இருக்க வேண்டும் என்று துணிவு கொள்ள வேண்டும். நம்பிக்கை இழந்து விடக்கூடாது. ஒரு சிலராவது ஆண்டவருடைய வார்த்தையால் மனம் மாறினால் அதுவே போதுமானது. பிரியமானவர்களே, எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம எல்லாம் வேலை செய்கிறோம். விவசாயிகள் சில பேர், மற்ற வேலைகள் செய்கிறவர்கள் பல பேர். எல்லாரும் நிம்மதியாக இருக்கணும், தேவையான பொருள் இருக்கணும், அழகான வீடு இருக்கணும், உடுத்த உடை இருக்க வேண்டும், நலமாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். ஆனால் அடிப்படையில் பிரியமானவர்களே, ஒன்றை மட்டும் நாம் மறந்து விடவே கூடாது. என்னவென்றால், ஆண்டவருடைய உதவி இல்லாமல் நம்ம எதுவுமே செய்ய முடியாது. சாமி சொன்னார், என்னை பிரிந்த உங்களால் எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு சொன்னார். இன்றைக்கு யோபு நூலிலிருந்து முதல் வாசகம். யோபுவை சாத்தான் சோதிக்கின்றது. எப்படியாவது யோபு கடவுளை மறுதலிக்க வேண்டும், கடவுளுக்கு எதிராக பேச வேண்டும் என்று சாத்தான் விரும்புகிறது. ஆனால் யோபு கடவுளிடம்தான் கேள்வி கேட்கிறாரே தவிர கடவுளுக்கு எதிராக பேசவில்லை. அவர் கேட்கின்ற கேள்விகளுக்கு கடவுளே சில முறை பதில் பேசுவது போல இருக்கிறது. அதிலே ஒரு பகுதி தான் இன்றைக்கு வாசிக்கப்பட்டது. அப்போ கடவுள் சொல்கிறார், இந்த உலகை படைத்தது யார்? இந்த கடலை எல்லாம் அடக்கி வைத்திருப்பது யார்? வீட்டில் ஒரு நாய் இருக்குன்னா அந்த உரிமையாளர் சொல்லும்போது குலைச்சதுன்னா பேசாமரு அப்படின்னு சொன்னால் உடனே அடங்கி போகுது. அங்கே நெல் அப்படின்னா அப்படியே அடங்கி போகுது. அதே போலத்தான் எல்லாம் உலகின் படைப்புகள் அத்தனையும் கடவுளுக்கு கீழ்ப்படுகின்றன. கடவுளுடைய வல்லமை அவ்வளவு பெரியது. அதைத்தான் இன்றைய முதல் வாசகம் நமக்கு எடுத்து சொன்னது. கடவுள் பெரியவர், கடவுள் வல்லவர். அன்பார்ந்த குழந்தைகளே, ஒருபோதும் மறந்து விடாதீர்கள். சில பேர் உங்களுக்கு சொல்லுவாங்க, அந்த நடிகர் பெரியவர், அந்த அரசியல்வாதி பெரியவர், அந்த பணக்காரன் பெரியவன், அவங்கெல்லாம் ஒரு நாளைக்கு செத்து போயிடுவாங்க.
அவங்கெல்லாம் சரியான வழிகாட்டிகள் கிடையாது. யார் பெரியவர்? கடவுள் பெரியவர். என்னுடைய தலைவர் யார்? இயேசு. அன்னைக்கு சேலத்தில் நம்ம பிள்ளைங்க சொன்னாங்க, சூப்பர் பவர் ஜீசஸ் பவர் அப்படின்னு எல்லாரும் சொன்னாங்க. சூப்பர் பவர் யாருன்னா ஜீசஸ் பவர். அப்படி எல்லா பிள்ளைகளும் மீண்டும் திருப்பி திருப்பி சொன்னார்கள் சேலத்தில். கடவுள் பெரியவர் என்பதைத்தான் இன்றைய முதல் வாசகம் நமக்கு எடுத்து சொன்னது. பாருங்கள், இந்த நற்செய்தி வாசகத்தில் நடந்த ஒரு இயேசுவின் வாழ்வில் நடந்த ஒரு நிகழ்வு, திருத்தூதர்களின் வாழ்வில் நடந்த ஒரு நிகழ்வு. ஒரு நாள் மாலையில் ஆண்டவர் இயேசு தான் சொன்னார், இந்த கலிலேயா கடலின் அந்த பக்கம் போவோம் என்று. நாள் முழுசும் வேலை, ரொம்ப டயர்டு. நம்ம ஆண்டவர் படகினுடைய அடிப்பகுதியில் நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கிறார் நிம்மதியாக. அப்போ என்னன்னா, திடீர்னு ஒரு புயல் காற்று, பயங்கரமான புயல் காற்று. அந்த கலிலேயா கடல் மட்டத்தை விட 600 அடி ஏறக்குறைய கீழே இருக்குதான். ஹெர்மான் மலையிலிருந்து காற்று வீசும், குளிர்ந்த காற்று, இங்கேருந்து சூடான காற்று, ரெண்டும் சேரும்போது அடிக்கடி அந்த பெரிய ஏரியில் புயல் இருக்குமா. அது ஏரி தான் ஒரு விதத்தில், யோர்தான் நதி பாய்கின்ற ஏரி. ஒரு 20 கிலோமீட்டர் தூரம்னா பார்த்துக்குங்க. இங்கேருந்து ஆத்தூர் அளவுக்கு இருக்கும் போல இருக்குது, அதை தாண்டி இருக்கும். அப்புறம் 10 கிலோமீட்டர் அகலன்னா பார்த்துங்க, அவ்வளோ பெரிய ஏரி. ஆகையினால்தான் அதை கலிலேயா கடல், திபேரியா கடல், கெனசரேத்து ஏரி என்று இப்படியெல்லாம் சொல்லுவார். கடல் மாதிரி இருக்குது அந்த ஏரி. அதில் தான் போக சொல்கிறார் ஆண்டவர். ஆண்டவருடைய பெரும்பாலான புதுமைகள்லாம் அந்த பக்கத்தில் தான் நடந்தது, அதை சுற்றி இருக்கிற ஊரில். புயல் காற்று பயங்கரமாக இருக்குது. இவங்கெல்லாம் நிறைய பேர் மீன் பிடிக்கிறவங்க தான், படகு ஓட்டினவங்க தான். இல்லை, இது ரொம்ப சூறாவளி காற்று மாதிரி இருக்குது, நம்ம பிழைக்க மாட்டோம்பா அப்படின்னு பயம் வந்துடுச்சு. உடனே எல்லாரும், இவர் என்னன்னா இயேசு என்னன்னா நிம்மதியாக தூங்கிக்கிட்டு இருக்கிறார். போதகரே, நாங்கள் மடிந்து போகிறோமே, எங்கள் மேல் உமக்கு அக்கறையே இல்லையா அப்படின்னு கேட்குறார். ஒன்று, ஆண்டவருடைய வல்லமையில் அவங்களுக்கு நம்பிக்கை இல்லையா, அல்லது உனக்கு திறமையெல்லாம் இருக்குது, உண்மைதான், புதுமெல்லாம் ஏற்கனவே செஞ்சுருக்கிற, எத்தனையோ நோயாளிகளை குணப்படுத்தி இருக்கிறாய், பேய்களை ஓட்டி இருக்கிறாய், அதெல்லாம் வாஸ்தவந்தான். ஆனால் உண்மையாக என் மேலே அக்கறையே இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. அதுதான் ஆண்டவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். குடும்பத்தில் கூட சில சமயத்தில், உங்களுக்கு கொஞ்சமாவது அக்கறை இருக்கா? என்ன கல்யாணம் பண்ணிட்டு வந்தீங்க, கொஞ்சமாவது பொண்டாட்டி பிள்ளைன்னு அக்கறை இருக்கா? எத்தனை தாய்மார்கள் கேட்குறாங்க, குடிச்சிட்டு கொடுமைப்படுத்துகிறவனை பார்த்து கொஞ்சமாவது அக்கறை இருக்கான்னு கேட்குறாங்க. அன்பின் மீது சந்தேகம் வந்து விட்டது, கேட்கிறார்கள், ஆண்டவரை பார்த்து கூப்பிடுகிறார்கள். ஒரு விதத்தில், இன்னொரு விதத்தில் பார்த்தா, ஆண்டவரே எப்படியாவது என்னை காப்பாற்று, நிம்மதியாக இருக்கிறியே அப்படின்னு சொல்லி. உடனே ஆண்டவர் சும்மா இருப்பாரா? நம்ம ஆண்டவர் ரொம்ப நல்லவர், நமக்கே தெரியுது. ஆண்டவர் சொன்னார் யோவான் நற்செய்தி 10ஆம் அதிகாரத்தில் என்னன்னா, கூலிக்கு மேய்ப்பவன் ஓனாய் வந்ததுன்னா ஆடை விட்டுட்டு ஓடி போயிடுவான். ஆனால் நல்ல ஆயன் ஓடி போவானா? ஓடி போக மாட்டான், ஆண்டவர் சொன்னார். அப்புறம் பின்னாடி நம்ம வாசிக்கிறோம், யோவான் நற்செய்தியில் சரி, ஆண்டவரை கெத்செமனி தோட்டத்தில் பிடிக்க வராங்க இல்லையா, அப்போது 18ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில், யாரை தேடுறீங்க அப்படின்னு சொல்லி இயேசு கேட்டார். நாசரேத்து இயேசுவை. அவர் நான் தான் சொன்னார். அப்போ தொடர்ந்து ஆண்டவர் சொன்னார், நீங்கள் என்ன தேடி வந்ததுன்னா என் சீடர்களை ஒன்றும் செய்யாதீங்க. பாருங்கள், சீடர்கள் மேலே நம்ம ஆண்டவருக்கு
எவ்வளவு அக்கறை பாருங்கள். நீங்கள் என்னை தேடி வந்திருந்தால் என் சீடர்களை விட்டுவிடுங்கள் அப்படின்னு சொல்றார். பேதுரு முதல் திருமுகத்தில் வாசிக்கிறோம், 5ஆம் அதிகாரம் 7வது வசனம். உங்கள் கவலைகளை எல்லாம் ஆண்டவர் மீது சுமத்தி விடுங்கள், அவருக்கு உங்கள் மேல் அக்கறை உண்டு. அவருக்கு அக்கறை இல்லை என்று நினைத்து கொள்ளாதீர்கள். பிள்ளைகளே, வாழ்நாள்லாம் நீங்கள் செய்ய வேண்டியது தான். ஆண்டவரை நம்பி நீங்கள் ஜெபிக்க வேண்டாம், உங்களை நம்பி உழைக்க வேண்டும். உங்கள் மீது அவருக்கு அக்கறை உண்டு. உங்கள் மீது அவருக்கு அக்கறை உண்டு. அதைத்தான் நாம் வாசிக்கிறோம். ஆண்டவர் புயலை பார்த்து, கடலை பார்த்து, அஞ்சாதே, சத்தம் போடாதே, அமைதியாயிரு அப்படின்னு சொன்னார். உடனே அது கீழ்ப்படிது, அமைதியாகிவிட்டது. மார்க்கு எதுக்காக இந்த பகுதியை அன்றைக்கு திரு அவைக்கு எழுதினார்னு நம்ம புரிஞ்சிக்கணும். அந்த காலத்து மக்கள் கிறிஸ்தவர்கள் என்பதற்காக கொடுமைப்படுத்தப்பட்டார்கள். அன்னைக்கு சீடர்கள் புயல் வரும்போது அலறியது போல, ஆண்டவரே எங்கள் மேல் அக்கறையே இல்லையா, உம்மை நம்புகிறோம் என்பதற்காக எங்களை கொடுமைப்படுத்துகிறார்களே, சித்திரவதை செய்கிறார்களே, சிலுவையில் அறைகிறார்களே, கொன்று போடுகிறார்களே, அக்கறையே இல்லையா என்று மக்கள் புலம்பினார்கள். அந்த மக்களுக்கு தைரியம் கொடுக்க, துணிச்சல் கொடுக்கத்தான் ஆண்டவர் சீடர்களுக்கு இப்படி ஏற்கனவே நடந்தது, அதை நினைச்சு பாருங்க. ஆண்டவரிடம் நீங்கள் உங்களை ஒப்படைக்கும் போது நிச்சயமாக அமைதி இருக்கும், நிம்மதி இருக்கும், உங்களை கைவிட்டு விட மாட்டார். அந்த படகு, அந்த கடல் யார் என்றால் நம்முடைய இதயம் முதல்ல. அந்த படகு யார் என்று கேட்டால் நம்ம எல்லாருடைய குடும்பங்கள். அந்த படகு யார்னு கேட்டால் செந்தாரப்பட்டி கிராமம். இதுதான் படகு. நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் என்ன தெரியுமா? ஆண்டவரை ஏற்றிக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் நம்ம கூட இருந்தா, அழிஞ்சா ஆண்டவர் கூட சேர்ந்து தான் அழியும். ஆண்டவர் அழிய மாட்டார். எனவே ஆண்டவர் நம்மை காப்பாற்றுவார். நான் அடிக்கடி சும்மா வேடிக்கையாக சொல்லுவேன், ஆண்டவரே என்னை மட்டும் காப்பாற்று அப்படின்னு சொல்லமா? சொல்லக்கூடாது. சொல்லிட்டு, என்ன ஃபாதர் இப்படி ஆண்டவரே என்னை மட்டும் காப்பாற்றுன்றீங்களே? இல்லை, ஆண்டவரே என்னை மட்டும் காப்பாற்று, நான் மற்றவங்களாம் காப்பாற்றிக்கிறேன் அப்படின்னு சொல்வதுண்டு. அதுபோல இயேசு ஆண்டவர் அங்கே இருக்கிறார், அவர் நம்மை காப்பாற்றி விடுவார். உங்கள் இதயத்தில் ஆண்டவரை ஏற்றிக்கொண்டீர்களா? இன்றைக்கு இந்த பிள்ளைகள் ஆண்டவரை ஏற்கனவே ஏற்றிக்கொண்டார்கள். இந்த பிள்ளைகள் தூய ஆவியாரையும் ஏற்றிக்கொள்ளுகிறார்கள். நிச்சயமாக ஆண்டவர் கைவிடவே மாட்டார். அதுதான் முக்கியம். இன்னொரு பக்கம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள் என்ன செய்யணும்? ஏற்கனவே இருக்கிறாரு, ஆனால் ஒளிஞ்சு போய் இருக்கிறார், தூங்கிக்கிட்டு இருக்கிறார். எத்தனையோ பேர் மனசில், குடும்பத்தில் இயேசு தூங்கி கொண்டே இருக்கிறார். அவரை மீண்டும் தட்டி எழுப்ப வேண்டாம். இறை வார்த்தை வாசிப்பதன் வழியாக, திருப்பலியிலே பங்கெடுப்பதன் வழியாக உங்கள் இதயத்திலே தூங்கிக் கொண்டிருக்கிற இயேசுவை தட்டி எழுப்புங்கள். எப்போதோ கேட்டது, எத்தனையோ நாளுக்கு முன்ன பைபிள் படித்தது, எத்தனையோ தடவை நான் திருப்பலிக்கே வரவில்லை. எழுப்புங்கள், ஆண்டவருடைய வல்லமையை நீங்கள் காண்பீர்கள். அதுதான் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்கள் எல்லாம் நல்லா மறைக்கல்வி ஃபாதர் கற்றுக் கொடுத்துருக்கிறாரு. தூய ஆவியினுடைய கொடைகள்லாம் தெரியும். கனிகள் 9 இருக்குது, கொடைகள் 7 இருக்குது, எல்லாம் தெரியும். அதில் முக்கியமான ஒன்று என்னன்னா பக்தி. பிரியமானவர்களே, நம்ம எல்லாரும் பக்தி நிறைந்தவர்களாக இருக்கணும். அன்னைக்கு புயல் வந்து
பாரபட்சம் இல்லாமல் புயல் வருது. ஆண்டவருக்கும் புயல், சீடர்களுக்கும் புயல். எப்போ புயல் வரும்னு தெரியாது, திடீர்னு வரும், எதிர்பார்க்காம வரும். உன் குடும்பத்தில் வரும், ஊரில் வரும், புயல் வரும். ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், புயல் தவிர்க்க முடியாது. கட்டாயம் புயல் வரும், என்னைக்காவது ஒரு நாளைக்கு வரும். எல்லாம் நிம்மதியாக இருக்கும்னு நினச்சிக்காது, ஆண்டவரை மறந்துடாதீங்க. என்னைக்காவது ஒரு நாள் புயல் வரும். ஆனால் ஒன்றே ஒன்று, புயல் தற்காலிகமானது. ஆண்டவர் உன்னோடு இருந்தால் புயல் தற்காலிகமானது, ஆண்டவர் வெற்றி கொள்வார். தூய ஆவி உன்னோடு இருந்தால் ஆண்டவர் நிச்சயமாக உனக்கு நிம்மதியை அளிப்பார், மகிழ்ச்சி அளிப்பார். அதை மறந்து விடாதே. ஆண்டவரே, நீர் எனக்கு வேண்டும் என்று பற்றி கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, குழந்தை தெரசம்மா ஒரு நாள் சமையல் செஞ்சுக்கிட்டு ஆழ்ந்த தியானத்தில் இருந்த மாதிரி இருந்தது. முகம் ஒளி வீசியதான் பாருங்கள் புனித குழந்தை தெரசம்மா. அவங்க அக்காவும் அங்கே தான் இருந்தாங்க, சிஸ்டர் செலின். அவங்களும் அதே மடத்தில் தான் இருந்தாங்க. என்னம்மா உன் முகம் பிரகாசிக்குது, என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க? இல்லை, நான் கர்த்தர் கற்பித்த ஜெபத்தை தான், அப்பா தந்தையே என்பதை பற்றி தான் நான் நினைத்து கொண்டிருந்தேன்னு சொல்லிட்டேன். பாருங்க, கடவுளை நம்பி இருக்கிறவர்கள் முகம் பிரகாசிக்கிறது. 1897 ஆண்டில் அவங்களுக்கு ரொம்ப வியாதி ஆயிட்டாங்க. அந்த நேரத்திலும் அவர்கள் மகிழ்ச்சியோடு சொன்னார்களாம், குழந்தை தெரசம்மா, தந்தையை பார்த்து நான் ஜெபிக்கின்ற போது, அவருடைய அன்பை சிந்திக்கின்ற போது, அதைவிட எனக்கு மோட்சமே இல்லைன்னு சொன்ன. கடவுளை நம்பி இருப்பவர்களுக்கு அந்த நம்பிக்கையே மோட்சமாக இருக்கிறது. பார், குழந்தை தெரசம்மா அதைத்தான் சொல்லுகிறார். பிரியமான குழந்தைகளே, நீங்களா உண்மையாகவே ஆண்டவரை பற்றி கொண்டிருக்க, அவரை சார்ந்திருக்க, அந்த தந்தையின் அன்பை உணர்ந்திருக்க, துன்ப நேரத்தில் அவரை நோக்கி கூப்பிட எந்நாளும் தயாராயிருங்கள். அவர் நம்மை கைவிட மாட்டார். நம்மீது அவருக்கு அக்கறை உண்டு. தொடர்ந்து நம்பிக்கை பயணத்தில் முன்னேறுவோம். நம் அன்பு தாய் அன்னை மரியா, புனித சூசையப்பர், புனித அந்தோணியார், எல்லா புனிதர்களும் நமக்காக பரிந்து பேசுவார்களாக. ஆமென்.